Hi everyone, Assalamu alaikum. Welcome to Fowmiyas cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் நாட்டுக்கோழி 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தேங்காய் அரை மூடி, தக்காளி 2, இது வறுத்து அரைக்கிறதுக்கான மசாலாக்கு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன். ஃபர்ஸ்ட் இந்த மசாலா அரைக்கிறதுக்காகிறதெல்லாம் பார்த்துடலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி 2 டீஸ்பூன், 4-5 பட்டை, 4 கிராம்பு. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. லைட்டா ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 4 வரமிளகா, அதையும் சேர்த்து இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்ம எத்தனை நாளைக்கு வேணாலும் இந்த மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சதையும் உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வணக்கிக்கோங்க. நல்ல ஸ்மெல்லு அரோமா சூப்பராக இருக்கும். இது கூடவே முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆற வச்சு இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. அடுத்தது ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. கன்ஃபார்ம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்துக்கணும். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வணங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இதை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இது செட்டிநாடு மசாலானாவே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி உள்ளே சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மிளகும் உள்ளே சேர்த்துருக்கோம், அதனால் அதுலேயும் காரம் இருக்கும். அந்த மசாலாவோடையே நாட்டுக்கோழியை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற பேஸ்ட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம். அதையும் இந்த கறியோடவே நல்லா சேர்த்து வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு செமி கிரேவியாக வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும். நான் கொஞ்சம் குழம்பா வேணுங்கிறங்காட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன்.
அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது லெட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே மல்லித்தலை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துனா நம்ம லெட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. இது வந்து இட்லி, சப்பாத்தி, ரைஸு எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.